ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சண்டே vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாமி, இன்னைக்கு என்ன சமையல்? திண்டுக்கல் பிரியாணி செய்யலான்னு பார்க்குறேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் செஞ்சாங்க. அது மாதிரி செய்வோன்னு. ஓ, அதுக்கு தான் இதை அரைச்சி வச்சுருக்கீங்களா? என்னென்ன போட்டிருக்கீங்க? புதினா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். எப்பவுமே சின்ன வெங்காயம் போட இன்னைக்கு பச்சை மிளகாவும் புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கீங்க. இதுதான் மொத்த மசாலாவா இல்லை தனியாகவும்? ஒரு செப்பு வேற செஞ்சாருங்க. இல்லை தனியாகவும் புதினா இதெல்லாம் பச்சை மிளகாவும் போடணும். போட்டால் போடுவோம். அம்மாவுக்கு தான் வாடகை வருதுங்க ரொம்ப. இது என்ன தால்ச்சாக்கு பருப்பு இருக்கா? பருப்பு. இது ஈரல் வாங்கியிருக்கு, பிரட்ட போகிறோம். ஈரல் வந்து உப்பு கறி மாதிரி செய்கிறாங்க. சிக்கன் வாங்கியிருக்கா? ஆமாம், தயிர் சிக்கன் பண்ணுவோம். என்ன சிக்கன்? தயிர் சிக்கன் பண்ணுவோம். தயிர் சிக்கனா? புது டிஷ் பண்ண போகிறோம். எவ்வளோ? 1 கிலோ சிக்கனா? 1 கிலோ. இப்போ தான் போய் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. க்ளீன் பண்ணிட்டு காட்டுவோம். சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சு. தயிர் ஊற்றி தயிர் சிக்கன் செய்ய போகிறாங்களா மாமி? அதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்காங்க. உப்பு தேவையான உப்பு. சிக்கனை இப்போ அந்த தயிரில் போட்டுடலாம். தயிரில் பிரட்டிட்டேன். ஒரு 5 பச்சை மிளகாய் 2 அனுப்பி போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு காரம். மிளகாத்தூளும் கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டும் போட்டுக்கிடுவோம். எல்லாமே இதில் போட்டு பிரட்டிட்டு அப்படியே எண்ணெயை காய வச்சு எள்ளி போடுறோங்க. இதுக்கு கடைப்பொடி எதுவுமே தேவையில்லை. நல்லா ஊறட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். போதும் போதும். ஈரல் ரெடி ஆயிடுச்சு. எந்திரிச்சுல கருவேப்பிலை. தயிர் சிக்கன் சேர்ப்புறாங்க. ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கு. அதை அரைச்சி போட்டு தக்காளிலாம் இல்லை. தக்காளி போடணும். ஒரு தயிர் போட்டோம்ல புளிப்புக்கு. சரி சரி. அந்த வதங்க. இந்த சைடு என்ன? தால்ச்சா விட்டுருக்கேன். தால்ச்சா இப்போ தான் ஊற்றிருக்காங்க போல். தால்ச்சா கொதிக்கட்டும். ரொம்ப செவக்க தேவையில்லை. சும்மா நமக்கு அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்கு தான். கொஞ்சமாக காரம் இல்லை, அது கலருக்கு தான். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் ஊறி இருக்கு. இது நல்லா மெதுவாக தான் இருக்கும். இதில் ஊறிட்டாலே நல்லா ரொம்ப கொட்டிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விடும். சும்மா அந்த தயிரை மட்டும் லேசாக கழுவி ஊற்றினேன். உப்புலாம் போட்டுட்டோம் முதல்ல பெனையில். அதனால் சும்மா அப்படியே வேகட்டும். காரம் போதும்ல? காரம் போதும். பச்சை மிளகா போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு காரம் போடுவோம். நம்ம வீட்டில் காரமே சாப்பிட மாட்டீங்கள. ரொம்ப வரப்பெல்லாம் ஆகாது. அவங்க ஒரு 10 பச்சை மிளகா போட்டாங்க. அவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ சேர்க்க முடியாது. இதுவே இப்போ 5 மிளகா போட்டிருக்கீங்களா? 5 மிளகா போட்டிருக்கேன். சரி, கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் பாதி வெந்தோன்னு காட்டுவோம். சிக்கன் வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஒயிட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த சிக்கனோட இதே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தானே போட்டிருக்கோம். பச்சை மிளகாவோட காரம் தான் அதில் இருக்கும். இந்த சைடு தால்ச்சாவில் காயெல்லாம் போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. சொரக்காய் கத்திரிக்காயும் போட்டிருக்கு. மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். தயிர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
இது வத்த அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் நம்ம போட்டோம்ல மிளகாத்தூள் அது கொஞ்சம் சிவப்பாயிடுச்சு. தால்ச்சாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா ரெடி ஆகிடும். அதுதான் இது முடிஞ்சு இறக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. அந்த கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டனால நல்லா கலர் கொஞ்சம் கொடுத்துருக்கு. சொல்லு. இது என்ன போசுது? என்னாச்சு? தூக்கம் வருதா பாப்பாக்கு? நடிப்பு. ஞாயிற்றுக்கிழமை என்னதான் தூக்கம் வரும். அங்க பாரு டேய் வாடா. பூச்சண்டி வாடா. பூச்சாண்டிங்க? பூச்சாண்டி எப்படி வருவான்? பூச்சாண்டி எங்க இருக்கா? இந்த யானை வந்துருச்சு. யானை எங்க வருது? யானை எப்படி கத்தும்? கத்து. பூனை எப்படி கத்தும் சொல்லு. மதுரை பிரியாணி தாளிச்சு விட்டுருக்காங்க. இப்போதான் மதுரை பிரியாணிக்கு நல்லா மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரித்து வந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளிலாம் கொஞ்சம் மடங்கட்டும். இந்த பக்கம் பிரியாணிக்கு மட்டன் வெந்துட்டுருக்கு குக்கரில். அரிசி போட்டுருவோம். நுர கூட்டினோன்னா தான் போடணும். அரிசிலாம் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. அந்த கேப்பில் வந்து மிர்சாவை தூங்க வச்சாச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். மதுரை பிரியாணி, அது கூட தால்ச்சா, எலும்புலாம் போட்ட தால்ச்சா, அப்புறம் ரைத்தா, ஈரல் ரோஸ்ட்டு, சிக்கன் உப்பு கறி எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சாச்சுங்க. இதாங்க எங்கள் வீட்டில் சண்டே அன்னைக்கு சமைச்சோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.